அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 35. இந்த வினாத்தாள் அப்படிங்கிறது 7/2/2023 ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு வினாத்தாள் தான் தமிழ் தகுதி தேர்வு. ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு 50 வினாக்கள் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க போகிறேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு 40 மார்க்காவது எடுத்து காட்டுங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு தரமான வினாத்தாள் தான். என்னோட சேர்ந்து நீங்களும் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும், சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? என் தமிழ்னா. என் தமிழ்னா அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதுனா எப்படி வரும்? ஆன்சர் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு பிரித்து எழுதலாம். அடுத்த வினா 2, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சுட்டல் அப்படிங்கிற இந்த சொல்ல கீழே கொடுத்துருக்க எதில் கரெக்டாக இருக்கும்? ஆன்சர் பாருங்க. செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது. சுட்டல்னா சொல்றதுன்னு அர்த்தம். இது தப்பு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது அவங்கள திருத்திக்க உதவும். அடுத்த வினா 3, சரியான இணைப்பு சொல் தேர்கங்கிறாங்க. காயிதே இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? ஏனெனில் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இணைப்பு சொல்லா இருக்கும்னா, காயிதே இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். மகிழுந்து புரியுதுங்களா? அப்படின்னா என்னென்னா காரில் போகிறதே விரும்பாதவர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் எளிமையை விரும்புகிறவர் அப்படிங்கிறதால. அடுத்தது 4, சரியான இணைப்பு சொல். மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர். இந்த இடத்துல இணைப்பு சொல்ல என்ன வரணும்? மாணிக்கம்னாலும் கைதே முள்ளத்தினாலும் ஒன்றே ஒன்று தான், ஏனெனில் அப்படிங்கிறத இந்த இடத்துல இணைப்பு சொல்லா இருக்க முடியும். அடுத்த வினா, சரியான இணைப்பு சொல். மழை டேஷ் உலகில் உயிர்கள் இல்லை. மழை டேஷ் உலகில் உயிர்கள் இல்லை. ஆன்சர் என்ன இந்த இடத்துல வரும்? இல்லையெனில். மழைகள் இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை. 6வது வினா, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பட்ட மரத்தின் வருத்தங்கள் டேஷ். பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை அப்படின்னு வரும். யாவை. அடுத்த வினா, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் பேர் சுற்றுலா சென்றனர். இதற்கான வினாச்சொல் என்ன? எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர். 8வது வினா, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சான்றோருக்கு அழகாவது டேஷ். சான்றோருக்கு அழகாவது எது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சரியான ஒரு வினாச்சொல். 9, பொருத்தமான காலம் அமைத்தல். கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. கான் என்னும் சொல்லின் எதிர்காலம் என்னவா இருக்கும்? காண்பான் அப்படிங்கிறது தான் அதோடைய எதிர்காலம். அடுத்தது 10வது வினா, கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதை ரெண்டையும் இணைக்கலாம். ஓகேங்களா? இதை ரெண்டையுமே இணைக்கலாம். இதை ரெண்டையும் இணைக்கலாம். ஸோ இது மாதிரி இணைக்கலாம். ஆனால் இந்த வின் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் இணைக்க முடியாது. வின் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் இணைக்க முடியாது. ஒரு சொல்லை உருவாக்க முடியாது. விண்மணி, மணி, வின் அப்படின்லாம். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. சுவை, காப்பியம், பூ, வான், பொன், குரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எந்த சொல்ல வேணால் நினச்சி ஒரு புதிய சொல்ல பொருத்தமான, அதாவது பொருளுடைய ஒரு சொல்லை உருவாக்கணும். பார்த்தீங்கன்னா காப்பியம்ங்க இருக்குது, சுவைங்க இருக்குது. காப்பிய சுவை அப்படிங்கிறது ஒரு பொருத்தமான ஒரு சொல்லாக இருக்கும். 12, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இதை கொடுத்துடுங்க. இதை கொடுத்துடுங்க அப்படிங்கிறத எழுத்து வழக்காக மாற்றணும்னா எப்படி எழுதலாம்? இதை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு வரும். அடுத்த வினா, இருபொருள் தருக. விளக்கு. ஆன்சர் என்ன? அகல் விளக்கு, தெளிவுபடுத்து. அகல் விளக்கு, தெளிவுபடுத்து அப்படிங்கிறதுக்கு இருபொருளையும் தரும். 14, உண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? உண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஆன்சர் பொய்மை. அடுத்த வினா, இருபொருள் தருக. 6 என்பதன் இருபொருள் என்ன?
நதியவும் குறிக்கும் ஆறுனா எண், அந்த இதையும் ஆறு அப்படிங்கிற வார்த்தை குறிக்கும். அடுத்தது பாருங்கள் 16வது வினா, குறில் நெடில் பொருள் வேறுபாடு. கொல் கோல். கொல்லுனா என்ன? பெரு அப்படின்னு அர்த்தம். கோல் அப்படின்னா விண்மீன் அங்கிறத குறிக்கும். 17வது வினா பாருங்கள், கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. டேஷ் நான் டேஷ் செல்கிறேன். விடு நான் வீடு செல்கிறேன். வீடு என்ன விடு நான் வீடு செல்கிறேன் அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். 18 கூற்று காரணம் சரியா தவறான்னு பாருங்கள். கூற்று, மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினார் மாப்போசி. காரணம், ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழக்கிய முழக்கம் எதுங்கிறாங்க. அப்போ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். 19 கலைச்சொல் அறிய. லிங்குஸ்டிக்ஸ். லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா அதனுடைய தமிழ்ச்சொல் என்ன? மொழியியல் அப்படிங்கிறது சரியானது. 20 கலைச்சொற்கள் அறிதல். கன்சனன்ட். ஆன்சர் மெய்யொலி. 21 கலைச்சொற்கள் அறிதல். ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிய. ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஆன்சர் விண்வெளி தொழில்நுட்பம். 22 கலைச்சொல் அறிக. லான்ச் வெஹிக்கிள் என்ற சொல்லின் கலைச்சொல் யாது? லான்ச் வெஹிக்கிள் என்ற சொல்லின் கலைச்சொல் ஏவு ஊர்தி. ஏவு ஊர்தி. அடுத்து ஒரு பாராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறது. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை கலைஞ்சை கம்மியர் வருகன குயி என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம். தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினாங்க. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினாங்க. பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. நீள அகல உயர ஆகியவற்றை தச்சு முழம் என்னும் நீட்ட அளவையால் கணக்கிட்டிருக்காங்க. பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் இருந்திருக்கு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்று இவை அழைக்கப்படுது. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்று இது அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதையும் படிச்சுக்கோங்க, இதுலேருந்து கொஸ்டின் வரலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? ஆன்சர் கம்மியர் அப்படின்னு அழைக்குது. தச்சு முழம் என்பது என்ன? தச்சு முழம் அப்படின்னு சொல்கிறது ஒரு நீட்டளவை. முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது பரிமுகம் அப்படின்னு சொல்லப்படுது. பரிமுகம். நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் எது? நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் அப்படின்னா நாவல் மரம். எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர்? நீர். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் சரின்னு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, எப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு உயிர் எழுத்துக்கு முன்னாடி தான் ஓர் வரணும். ஓகேங்களா, இப்போ இங்கே இந்த இடத்துல ஓர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆனால் இங்கே ஒரு இருக்குது. இதுவும் உயிர்மெய் எழுத்து தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வரக்கூடாது. ஸோ நான் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்புறம் இதில் எல்லாமே தப்பாக இருக்குது. ஸோ எப்படி இருக்கணும்னா, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு இனிய குளம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இல்லது ஒரு குளம் இருந்தது, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுன்னு வந்திருக்கலாம். ஸோ இதில் இதெல்லாமே ராங்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், பிழையற்ற தொடர் ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். உயிர்மெய்க்கு முன்னாடி ஒரு வரும், உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். இதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ மேலே இருக்கிறது தப்பாக கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது, கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது?
ஓர் இடத்தில் அமர்ந்தான். புரியுதுங்களா? இது இப்போ உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்துடுது. அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. மூத்தோர் அப்படின்னா என்ன? மூத்தோர் அப்படின்னா பெரியோர். மாற்றார் அப்படின்னா மற்றவர் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். நெறி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழி அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். தூற்றும்படி அப்படிங்கிற சொல் வந்து இகழும்படி அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அடுத்தது 32 சொல்லும் பொருளும். மழலை என்ற சொல்லின் பொருள் என்ன? மழலை அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கும். வனப்பு என்ற சொல் வந்து அழகை வந்து குறிக்குது. பூரிப்பு என்ற சொல் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை குறிக்கும். மேனி என்ற சொல் வந்து உடல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். 33 சொல் பொருள் பொறுத்துக. புலி இதனுடைய ஒளிமரபு. ஓகேங்களா? ஸோ புலி என்ன பண்ணும்? உருமும். யானை பிளிரும். சிங்கம் முழங்கும். ஆந்தை அலரும். 34 ஒருமை வன்மை பிழையற்ற தொடரை கண்டறி. ஒருமை வன்மை பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் எது ஆன்சர்னா பசு கன்றை ஈன்றது அப்படிங்கிறது தான் சரியானது. 35 பொருத்தமுடைய கலைச்சொல்லை கண்டறி. எம்பெல்லம் சின்னம் இது சரியாக இருக்குது. தீசிஸ் அறிவாளர் தப்பு. இன்டலெக்சுவல் ஆய்வெடு தப்பு. சிம்பாலிசியம் மொழியியல் தப்பு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஒருமை வன்மை பிழையற்ற தொடர் இது 36. இதில் பார்த்தீங்க அப்படின்னா குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. நின்றாள் அப்படிங்கிறது தப்பு. நின்றன நின்றான் அப்படிங்கிறது தப்பு. பொம்மையை உடைத்தது யார்? இது எவ்வகை தொடர்? பொம்மையை உடைத்தது யார்? இது எவ்வகை தொடர் அப்படின்னா பொம்மையை உடைத்தது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ வினா தொடர் தான். சொற்களின் கூட்டுப்பெயர்களை பொருத்தணும். ஆ அப்படின்னா நிறை. ஓகேங்களா? அதை குறிக்கும். ஆடு. ஆடு அப்படிங்கிறது மந்தை. ஆட்டு மந்தையை கூட்டப்பெயராக இருக்கும். புல் இது வந்து கட்டு. இதனுடைய கூட்டப்பெயர். கல் அப்படின்னா கற்குவியல். இதோடைய கூட்டுப்பெயர். அடுத்தபடினா கூட்டுப்பெயரை எழுதுக. எறும்பு. எறும்போட கூட்டுப்பெயர் என்ன? எறும்பு சாறை. எறும்பு சாரையாக போச்சும்பாங்க. கூட்டப்பெயரை எழுதுக. தென்னை. தென்னையோட கூட்டுப்பெயர் என்ன? தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு. சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டறி. கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயர் எது? கல் என்னும் சொல்லின் கூட்டுப்பெயர் என்ன? கற்குவியல். கற்குவியல் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அடுத்தது 42 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இலைக்கு வேறு பெயர். இலையோட வேறு பெயர் என்ன? இலைக்கு வேறு பெயர் தழை. 43 பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். வாழ்க்கையில் டேஷ் மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் டேஷ் கூத்து சொல்லும். ஆன்சர் வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும் அப்படிங்கிறாங்க. 44 அணிகலன் புன்னகை என்ற பொருளை தரும் சொல் என்ன? அணிகலன் புன்னகை என்ற பொருள்களை தரும் சொல் நகை. அகரவரிசைப்படி சரியாக அமைந்த சொல்லை தேர்ந்தெடுக்கணும். பைந்தமிழ் புதுமனை பொது உடைமை போராட்டம் பாராட்டு பேருந்து பதிவிறக்கம். இதை சரியாக நம்ம அகரவரிசைப்படி பொருத்தணும் அப்படின்னா எப்படி வரும்? ஃபஸ்ட்டு பதிவிறக்கம் வரும். பாராட்டு புதுமனை பேருந்து பைந்தமிழ் பொது உடைமை போராட்டம் அப்படிங்கிற கான்செப்டில் வரும். சரியான இணையை கண்டறி. சரியான இணையை கண்டறி. அனுமதி. அனுமதி சீட்டு இசைவு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? விடைக்கேற்ற வினா அமைக்க. கோதை கவிதையை படித்தாள். கோதை கவிதையை படித்தாள். இதுக்கான வினா எப்படி இருக்கும்? கோதை எதை படித்தாள் அப்படின்னு கேட்குறது சரியான வினாவாக இருக்கும். வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயரை உருவாக்கல். வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயரை நம்ம கண்டுபிடிக்கணும். தா அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்குண்டான வினையாளனையும் பெயர் என்னது? தந்தவர். வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல் என்ன? வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல் வாழ் அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர்ச்சொல். தந்தான் என்பதன் வேர்ச்சொல் என்ன? தந்தான் என்பதன் வேர்ச்சொல் ஆன்சர் தா அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர்ச்சொல்லாக இருக்குது. இதோட இந்த 50 வினாக்கள் முடியுது. நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.